ஏதோ ஒரு வெறுப்பு. எதுக்கு அந்த வெறுப்பு அப்படின்னு தெரியாது. நல்ல போய்கிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட், அதனால் அந்த நாளே நிம்மதி இல்லாமல் போயிடும். உயிருக்குயிராக எப்போவுமே எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூடவே இருக்கேன்னு சொன்னவங்க கூட ஈஸியாக என் வாழ்க்கையில் நீ வந்ததே தப்பு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட மாற்றக்கூடிய இந்த குணநலன்கள். எதுக்கு ஆர்கியூமெண்ட், எதுக்கு பிரச்சனை, எதுக்கு ப்ளேமிங், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய தலைவலி. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதப்போ எப்படி அதை சால்வ் பண்ணுறது, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணி இதை சால்வ் பண்ணி திருப்பியும் சந்தோஷமான வாழ்க்கையை நமக்குள்ளே கொண்டு வருவது, இந்த டாப்பிக்கில் தான் இந்த எபிசோட் உங்களுக்கு அமைய போகுது. How to deal with somebody your partner doesn't understand you, what you can do. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கலாம், ஓடிக்கிட்டு இருக்கலாம், இல்லை பறந்துக்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், தூங்கிக்கிட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய அந்த நாளோட பகுதியில் என்னுடைய குரல் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் கொடுத்துக்கிட்டே இருங்க ப்ளீஸ். ஏன் அப்படின்னா அது மட்டும்தான் என்னோடய ஊதியம் நினைக்கிறேன். இது முக்கியமாக எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுக்காமல் இல்லாமல் நிறைய மனிதர்கள்கிட்ட ரீச் ஆகணும், அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியில் நீங்களும் இடம்பெறலாமே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம பாட்காஸ்ட்டை எபிசோடில் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக 235க்கு மேலே எபிசோட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா ஹலோ, வெல்கம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணும்போது அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்காக RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்போவுமே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குவிக் மோட்டிவேஷன் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னா RJ_Mano வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரைட், நம்ம இன்றைக்கி எபிசோட் டாப்பிக்கு போயிடலாம். எத்தனை பேர் ஒரு குழப்பத்தில், ஒரு அழுகையில், ஒரு வேதனையில் ஏன் இது நடக்க மாட்டுது, நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன் நமக்குள்ளே பிரச்சனை வருது, எப்போ பார்த்தாலும் ஏன் கோவம் வருது, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, இதனால் அந்த நாளே வேஸ்ட் ஆகிடுது, உயிருக்குயிராக எப்போவுமே கூடவே இருப்பேன், எப்போவுமே சந்தோஷமான ஸ்மைல் இருந்த இடத்துல ஒரு வெறுப்பு, ஒரு அமைதி, எதுவுமே நகர முடியாமல் ஒரு மன இறுக்கம், இது எல்லாம் ரிலேஷன்ஷிப் கிடையில் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் கோ த்ரூ பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேர் அதை அவாய்ட் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க. இது ஒன்றும் அன்காமன் கிடையாது தானே, எல்லாருக்குள்ளேயும் வரக்கூடியது தான். ஸோ பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறவங்க நமக்குள்ளே ஏதோ ஒரு சிமிலாரிட்டிஸ் இருந்து தான் அந்த பார்ட்னர் ஆகிருப்பாங்க. அப்படி பார்ட்னர் ஆன பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு ஆசைகள் இருக்கும், நமக்குள்ள ஒரு ஆசைகள் இருக்கும். எவ்வளோ ஆசைகள் இருந்தாலும் அந்த சிமிலாரிட்டிஸை 2 பேரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணி லைஃப்பை கடந்து போகிறது தான் ரொம்ப அருமையான விஷயம். ஈஸியாக தூக்கி எறிகிறாங்க.
தூக்கி எரிஞ்சிருவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் வந்ததே தப்பு, என் வாழ்க்கையில் வந்தது தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்ன வாய் என் வாழ்க்கையில் வந்ததே ரொம்ப ரொம்ப ஃபால்ட்டாக இருக்குது, எனக்கு உன்னை பிடிக்கலை, உன் கூட இருக்க எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே ஒரு சைடில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வலிக்கும்ல. எவ்வளோ மிஸ்டேக் இருக்கலாங்க, என்ன தான் பிரச்சனை இருக்கலாங்க, ஏதோ சிமிலாரிட்டிஸ் தானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இணைவது ரொம்ப ரொம்ப ஒரு காட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஆனால் பிரிவது ஒரு சாபம். ஏன்னா பிரிவது என்பது ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற லைஃபு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்கிறவங்க இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போகக்கூடிய மனநிலை இருந்தால் பரவாயில்ல, அந்த மனநிலை இல்லாதப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஏன் பிரச்சனை வருது, எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஏன் ஆர்கியூமெண்ட் வருது, எவ்வளோ வந்தாலும் ஏன் நம்மளால் அதை சமாளித்து வெளியே வர முடியலை அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் தோணக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக தான் இந்த எபிசோட் நமக்கு அமைய போகுது. ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் நம்ம பார்ட்னர் ஏன் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எபிசோடில் சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, டேக் அ ப்ரீத்தர். எப்போவுமே ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் காமாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள உங்கள் மனசில் எந்த எரிச்சலோ கோவமோ வேதனைகளோ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி பிரேக் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையில் 2 பேரும் சண்டை போட்டிங்க, இல்லை 2 பேரும் பேசாமல் இருக்கீங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் ஃபீலிங் வந்து திருப்பி உங்கள் உறவை மேம்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காம் டவுன் ஆகுங்க. ஒரு கரெக்டான மனநிலையோடு தான் இதை அணுகணும். ஸோ பிஃபோர் நீங்கள் உங்கள் பார்ட்னரை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அந்த காமிங் ஆக்டிவிட்டியான ஒரு நல்ல வாக்கிங் போயிட்டு வாங்க, இல்லை டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாமே பக்காவாக அமையுது அப்படின்னா அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம முயற்சிகளை எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தாட்ஸை கனெக்ட் பண்ணணும். ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ளேமிங் கேம் ஆரம்பித்தோன்னா அது சரி பண்ண போகிறது கிடையாது. நம்ம உறவை மேம்படுத்தணும், உறவை திருப்பி சந்தோஷமான வாழ்க்கையாக அமைக்கணும் அப்படின்ற முயற்சிகளில் மனசை நல்லா பதிச்சுட்டு எது நடந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையை வச்சு நம்ம போய் பேசணும். எப்பயுமே நெகட்டிவாக நம்ம அதை அப்ரோச் பண்ணக்கூடாது. அது எல்லாமே அந்த பிரச்சனைகளை மேலும் மேலும் பெருசுப்படுத்துமே தவிர சரி பண்ணிடாது. செகண்ட், கன்சிடர் டைமிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எல்லாருக்குமே ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா அதை உடனே சரி பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஏன் ஈவன் நான் கூட அப்படி தான் நினைப்பேன். இதை உடனே போய் டக்குன்னு பேசி அதை முடிச்சிடணும், அதுலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது சரியாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சி. ஏன்னா நம்ம மனநிலை சீக்கிரமே அதுலேருந்து வெளிவரக்கூடிய மனநிலையாக இருக்கலாம். ஆனால் நம்ம பார்ட்னரோட மனநிலை அப்படி இருக்காது. அவங்க நிறைய ஆசைப்படுவாங்க, அதுக்குள்ளேயே வாழுவாங்க. அதுலேருந்து வெளிவரதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், டைம் வேணும்னு நினைப்பாங்க. அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டஃப் கான்வர்சேஷனை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு ரைட்டான டைமிங்கில், மேபி ஈவினிங் டைமிங்கில் இருக்கலாம், இல்லை அவங்க தனியாக இருக்கும்போது இருக்கலாம், இல்லை நைட் டைமிங்கில் இருக்கலாம். ஸோ அவங்க மூடு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்வர்சேஷனை மேக் பண்ணணும். அதுதான் கரெக்டாக ஒரு ரைட் ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். அதை விட்டு டப்புன்னு உள்ளே போய் ஏன் இப்படிலாம் பண்ணுற, எதுக்கு இப்படி பண்ணுற, என்னை புரிஞ்சிக்க மாட்டேறியா அப்படின்னு அவங்க எரிச்சலாக இருக்கும்போது கேட்கும்போது அது இன்னும் மேலும் எரிச்சலை தான் தூண்டும். அதனால் ஆல்வேஸ் கிவ் சம் டைம். ஸோ நம்பர் தேர்ட், ஸ்டார்ட் எஃபெக்டிவ்லி. ஸோ இம்மீடியட்டாக ஒரு பேட் ரியாக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. பொறுமையாக இருக்கணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அதே மாதிரி ரைட் டைமிங்கில் அவங்கள அப்ரோச் பண்ணணும். இப்போ 3வது, ஸ்டார்ட் எஃபெக்டிவ்லி. எடுத்தவனே நீ என்னை கவனிக்கவே மாட்டியா, நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற, உன் மேலே எல்லா தப்பும் இருக்குது,
எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு ப்ளேமிங் கேமை, பாயிண்டிங் ஃபிங்கரை காமிக்காமல் காம் டவுன் ஆகி நம்ம கேள்விகளை ஆரம்பிக்கணும். கிரிட்டிசிசம் அட்டாக்ஸ் அ பர்சன் கேரக்டர் லீடிங் டு டிஃபென்சிவ்னஸ். எப்போவுமே நம்ம ஒருத்தர் கிரிட்டிசைஸோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அவங்க டிஃபென்சிவாக தான் வருவாங்க. அப்போ அது கரெக்டான முடிவுக்கு எடுத்து செல்லாது. அதனால் ரொம்பவே சாமர்த்தியமாக அந்த கேள்விகள் எழுப்பணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்னை கவனிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்குறது எப்படி இருக்குது? அதை விட்டுட்டு, நான் உன் கூட பேசும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு, ஏன்னா நான் பேசுகிறத நீ கவனிக்காமல் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ முடிஞ்சால் நீ அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு என்னை கொஞ்சம் லிசன் பண்ண நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறது எப்படி இருக்குது? ஸோ கொஞ்சம் பொலைட்டாக நம்ம சொல்ல வந்ததை தெளிவான முறையில் அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அப்போது கரெக்டாக அவங்களும் காம் டவுன் ஆகி 2 பேருக்கு இடையில் நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? உண்மை தானே? ஸோ நம்பர் 4, பி த சேஞ்ச். இது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு சில நேரங்களில் நம்ம மற்றவங்கக்கிட்ட, நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்கக்கிட்ட நீ மாறணும், இது கரெக்டு கிடையாது, நீ இதை மாற்றிக்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டேயே புஷ் பண்ணுறதை விட்டுட்டு நம்மக்கிட்ட என்ன பிரச்சனையை அவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து ஓகே இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்காக பண்ணுறதுல தப்பு கிடையாது. அந்த கேரக்டர் உண்மையிலேயே கரெக்ட் கிடையாது, அதுதான் பிரச்சனையை தூண்டுது, ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா நம்ம ஏன் அதை மாற்றிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை நம்மளுக்கு கொண்டு வர்றது. ஸோ அவங்கக்கிட்ட சேஞ்ச் எதிர்பார்க்கிறத விட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, நம்மளை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ஈஸியாக பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஸோ ஒரு சில ஈஸியான டிப்ஸ், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னரோ எப்பயுமே ரொம்ப பாண்டிங்கில் இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சில நேரங்களில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் லிசன் பண்ணுறீங்களா லிசன் பண்ணலையா அப்படின்ற டவுட் வந்துச்சுன்னா எவ்ரி டைம் அவங்க பேசும்போது கடைசியில் லைட்டாக ஒரு சம்மரைஸ் பண்ணி தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு நீங்கள் அட்டென்டிவாக இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் லிசன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. செகண்டு, தலையை நல்லா ஆட்டுங்க அவங்க சொல்லும் போது, ஆமாம், எஸ், நோ அப்படின்ற மாதிரி. அடுத்து ஐ கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்கள பாருங்கள், அவங்க சொல்லும் போது பேசும்போது பாருங்கள். அப்போல்லாம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலக ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாகவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா சில நேரங்களில் இந்த உலகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கை ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப குறுகியது தானே. நிறைய சந்தோஷப்படுறதுக்கான விஷயங்கள் இருக்கும்போது தேவையில்லாமல் மைண்ட் லெவலில் ப்ரெஷர் ஆகி ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இடையில் சண்டை போட்டு பேசாமல் இருந்து அது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம குழந்தைகள் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அது எதுக்கு? இது எல்லாமே சரி பண்ணிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லாமே கரெக்டாக அமையும் தானே. யாராருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம், ஏன் நமக்கு பிடிச்சவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது? நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு நெருக்கமானவங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்கன்னா கேட்கலாமே. அதை கேட்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கலாம் தானே. இது எல்லாமே ரொம்ப ஈஸியும் கூட. ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் நான் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? இது எல்லாமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை விட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும் போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட டிப்ஸ் இருந்தாலும் மறக்காமல் RJ1__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட், உங்களோட ஃபீட்பேக், உங்களுடைய எல்லா கேள்விகள் எதையுமே RJ1__ இந்த இன்ஸ்டாகிராமில் எழுதி அனுப்பலாம். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய சப்போர்ட்டு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இவ்வளோ தூரம் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் சப்போர்ட்னால் மட்டும்தான். நமக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லவ், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சப்போர்ட், லவ் எல்லாமே தான்.
உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் ரொம்பவே ஆர்வமாகவும் ஆசையாகவும் அடுத்தடுத்த நல்ல நல்ல விஷயங்களை எபிசோடாக மாற்றி உங்களுக்கு கொண்டு வர நான் ட்ரை பண்ணிகிட்ருக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்துங்க. அடுத்த வாரம் சூப்பரான எபிசோடில் உங்களும் சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. இது உங்களோட நம்பிக்கை. எப்போவுமே எங்கேவுமே சந்தோஷம், நிம்மதி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவங்க தான். அந்த ரசித்து வாழக்கூடியவங்க லிஸ்ட்டில் நம்மளும் இடம்பெறணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா நம்ம பாட்காஸ்ட் உங்களுக்கு அதை உதவி செய்யும். இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமில் லெசன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கலாம் ப்ளீஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ரைட், டேக் கேர் நண்பா, நன்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.